அழகே அழகு சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம லக்ஷ்மி இருந்துட்டு, "என்ன மலரு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன். அதுக்கு நீ உண்மையா மட்டும் பதில் சொல்லணும். நிஜமாவே பாக்யராஜுக்கு ப்ரமோஷன் கிடைச்ச விஷயம் உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, நம்ம மலர் இருந்துட்டு, "இல்ல அத்த, எனக்கும் நிஜமாவே தெரியாது. அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே அந்த விஷயம் தெரியும். அவர் என்கிட்ட சொல்லவே இல்ல அத்த" அப்படின்ற மாரியே சொல்லிடுறாங்க. "இல்ல, புருஷனும் பொண்டாட்டியும் இதுவரைக்கும் நீங்க எதுவுமே மறைச்சிருக்க மாட்டீங்க. நீங்க தான் இந்த வீட்ல உண்மையா இருப்பீங்களோன்னு நான் நெனச்சேன். ஆனா கடைசியில நீங்களும் இப்படி தான் இருக்கீங்களா?" அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சுரேஷ் இருந்துட்டு காஃபி குடிச்சிட்டு அங்கேயே டம்ளர வச்சுட்டு போயிடுறாங்க. புருஷன்காரன் டம்ளர கு காஃபிய குடிச்சிட்டு இங்கேயே வச்சுட்டு போயிருக்கான். அத எடுத்துட்டு போய் சிங்க்ல வச்சு கழுவலான்னு உனக்கு தோணுச்சா? அப்படின்ற மாரி சொன்ன உடனே, குடிச்சாருல்ல, அத எடுத்துட்டு போய் சிங்க்ல வச்சிருந்தா கழுவி வச்சிருக்கலாம் அப்படின்ற மாரியே சொல்லிடுறாங்க. உன்னால பதிலுக்கு பதிலு பேசாம இருக்கவே முடியாதா? இப்படி எதுக்கு கூட கூட பேசிக்கிட்டு இருக்க? சரின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே! அத விட்டுட்டு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. என்னதான் உங்க வீட்ல உன்ன வளர்த்துருக்காங்களோ அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன, எங்க அம்மா, அப்பா ரொம்பவே நல்லா வளர்த்துருக்காங்க. உங்களுக்கு தான் உங்க பிள்ளைய வளர்க்க தெரியல அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா சுரேஷ் வந்தோனே 1க்கு 2ஆ சொல்லி விட்டுட்டு, நம்ம மதிக்கும், சுரேஷ்க்கும் பயங்கரமா சண்டைய வந்து வர வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா சாரி சொல்லுன்னு சொல்றாங்க. சாரி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து சொல்லிடுறாங்க. அதனால வீட்டை விட்டு சுரேஷ் வந்து வெளியே துரத்தி விட்டுறாங்க. எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.